அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயம் தான், கேட்டு தள்ளி விட்டுருங்க. அவசரத்தில் கை விட்டு அண்டால கூட கை விட முடியாது. கொஞ்சம் நிதானம் கை விட்ட சின்ன டம்ளரில் கூட கை விட்டுருங்க. அதுக்கு உதாரணம் நிறையா இருக்குது. நம்ம தினசரி கடந்து போகிற ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்கள். நம்ம இப்போ ரோட்டில் டூ வீலரில் போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு கார் போகும், எத்தாப்புல ஒரு கார் வரும். அந்த கார் போகிறதுக்காக இந்த கார் நிற்கும், அதுக்கு முன்னாடி நாம் நிற்போம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் நேராக சல்லுன்னு உள்ளே போவார். எங்கடா போகிறோன்னு பார்த்தா இவர் போய் அந்த காரையும் நிற்பாடுறோம், இந்த காரையும் போகணும்ட்டா நம்மளையும் போகணும்ட்டா நமக்கு பின்னாடி ஒரு 50 பேரை நிப்பாட்டிடுவார். காரணம் அவர் வேகமாக போகிறார். அவர் வேகமாக போகிறேன்னு சொல்லிவிட்டு நிதானம் இல்லாமல் போய் இவரும் போக முடியாது, நம்மளையும் போக விட மாட்டார். ஒரு அரை மணி நேரம் 5 நிமிஷத்தில் கிளியர் பண்ணுற விஷயத்தை அரை மணி நேரம் லேட் ஆக்கிடுவார். அதுக்கு தான் அப்பயே சொன்னாங்க பெரியவங்க அந்த காலத்தில், அவசரத்தில் கை விட்டால் அண்டால கூட கை விட முடியாது, நிதானமாக கை விட்டால் சின்ன டம்ளரில் கூட கை விட்டுருவாங்க. வணக்கம். இப்போ தள்ளி விட்டு போக